அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நாம் ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு 2 ஆகஸ்ட்டில் ஒர்க் அவுட் ஆனாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம ஆகஸ்ட் 1 நாம் ப்ரிடிக்ட் பண்ணி ஃப்ரைடே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்காக, அதாவது தேர்ஸ்டே நாம் ப்ரிடிக்ட் பண்ணி ஃப்ரைடே ட்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்த அப்சைட் லெவல்ஸ். இதெல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான், நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கறதே இல்லை. நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸும் லெவல்ஸும் நம்மளுடைய இன்ட்ராடே டைமிங் மட்டுமே நம்ம 1 டே பிஃபோரே கொடுத்துட்ருக்கோம். இது எந்த அளவுக்கு ஆக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். எவ்ரிடே நம்மளுடைய லெவல்ஸை கண்டிப்பாக மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு, அதாவது அப்பர் ரேலியாக இருக்கலாம் இல்லை டவுன் ரேலியாக இருக்கலாம், நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க. நமக்கு கண்டிப்பாக அதில் ஒரு பேங்க் நிஃப்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 100 பாயிண்ட்ஸ், அண்ட் நிஃப்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் உங்களால் கேதர் பண்ண முடியும். இன்றைக்கி அதாவது நம்ம ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்க. ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டோட எஃபெக்ட்னால நமக்கு நல்ல ஒரு கேப் டவுன் இருந்தாங்க. கேப் டவுன் இருந்தாலும் கூட நமக்கு எத்தனை கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய லாஸ்ட்டாக நாம் கொடுத்த 24,805 ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த இடங்களில் நாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபால் பாருங்கள். ஈவன் நமக்கு நம்மளுடைய டைமிங் கேண்டில் நேற்று 250 தான். நம்ம ஆஃப்டர்நூன் தான் நம்ம நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்துச்சு. அதனுடைய ஹை கூட கட்டே ஆகலை. லோ கட் ஆகும் பொழுது கூட பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸாக்டாக நம்ம ஷார்ட் போகிறதுக்கான ஒரு இடம். இந்த இடத்துல எல்லாமே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. ஈவன் நம்ம மார்னிங்கே டெலகிராம் குரூப்பில் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ தான் நமக்கு டிசைட் ஃபார் என்டையர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 15 மினிட்ஸே பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லோ கட்டாக இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கட் ஆகலை. இது ஒரு நல்ல ஒரு புல்பேக் ஏரியாவாக இருந்தது ஃபார் டவுன் ட்ரெண்டுக்கு. இப்போ நம்மளுடைய டூல் இது எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டூலு. இதை டூல் பேஸ் பண்ணி நம்ம சிக்னல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம ஷார்ட் போயிருக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இது மார்க்கெட் ஓப்பன் ஆன பிளேஸ். செல் போட்டுட்டாங்க. செல் இங்கே நமக்கு வேலிடாக ஆகிடுச்சு. அப்போது இந்த இடங்கள் எப்போ பை போட்டு அதனுடைய ஹை கட் ஆகலையோ இந்த இடம் தான் நம்ம செல் போகிறதுக்கான ஒரு கரெக்டான பிளேஸ். கம்மியான ஸ்டாப் லாஸில் இந்த இடத்துல நம்ம செல் போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மோர் தென் 50 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கலாம். இது ஃபஸ்ட் என்ட்ரி ஃபார் செல்லுக்கு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் பக்கத்துலேயே வரும் பொழுதும் சிக்னலும் மேட்ச் ஆகும் பொழுது நம்ம அதை பேஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்ரிடே நம்மளால் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். இப்போ பாருங்கள் செகண்ட் நமக்கு இந்த செல்லெல்லாம் நமக்கு வேலிடேனா ஆல்ரெடி நம்ம செல்ல தான் இருக்கும். நம்ம செல் போக வேண்டிய எக்ஸாக்ட் இடம் இது. அகைன் பாருங்கள் பை எப்போ வந்திருக்கு, இந்த இடத்துல பை வந்திருக்கு. பையோடைய ஹை கட்டே ஆகலை அப்படின்னா நமக்கு செகண்ட் சான்ஸ் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக செல் போகணும். ஏன்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ் இதில் செல் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இது செகண்ட் டைம். நேற்றைய மார்க்கெட்டில் பெரிய கேப் டவுன் ஆனாலும் கூட நம்மளுடைய டூல் அண்ட் நம்பர்ஸ் படி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைம் உங்களுக்கு 2 தடவை ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ப்ராஃபிட் நம்ம நிஃப்டியில் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்மளுடைய லெவல்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். இது நம்ம 1 டே பிஃபோரே நாம் ட்ரேட் பண்ண சொன்ன அப்சைட் லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே எக்ஸாக்டாக நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே ஹிட் ஆயிருந்தாங்க. நம்ம அப்போவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம் பேங்க் நிஃப்டி லோ போகிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அப்சைட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம இந்த இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தாங்க. ஒன்ஸ் அப் போனதுமே பாருங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவல்ஸ் அண்ட் இந்த லெவல், இந்த லெவல் கிட்டத்தட்ட இந்த 3 லெவலுமே 1 2 3 இந்த 3 லெவலுமே நமக்கு சூப்பராக ஹிட் ஆயிருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதான் 10:35
அண்ட் 145 அண்ட் 220 இதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில். 3 டைமிங் கேண்டில் நம்ம கொடுத்துருந்தோம். பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லோ வந்து கட்டே ஆகலை. இந்த லோ கட்டே ஆகாமல் இந்த இடங்களில் நீங்கள் பை எடுத்திருந்தால் கூட நமக்கு நம்மளுடைய டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருப்பாங்க. அகைன் பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் எடுத்திருந்தால் கூட நம்மளுடைய பாயிண்ட் மோர் தேன் 235 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் கேதர் பண்ணிக்கலாம். நம்ம எண்டாவது டே வரைக்குமே நம்ம ஹோல்ட் பண்ணி கொடுத்துருந்தால். இப்போது இதுதான் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில். இதனுடைய ஹையுமே வந்து நமக்கு கட்டே ஆகலை, லோ தான் கட் ஆயிருக்காங்க. தேர்டு நாம கொடுத்த டைமிங் கேண்டிலும் இதான், இதனுடைய ஹையுமே வந்து கட்டே ஆகலை. எக்ஸாக்டாக வந்து டைமிங் கேண்டிலும் நம்பர்ஸும் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஹையெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருந்தது. 51,606லேயே தொட்டுட்டு ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில் போடும்பொழுது நம்ம இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து இதுதான். இதை நம்ம எவ்ரிடே சொல்கிறது. இந்த இன்ட்ராடே லெவல்ஸை மட்டுமே நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகுதோ அந்தந்த இடங்களில் நீங்கள் கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது ரொம்பவே ப்ராஃபிட்டபிளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே நமக்கு வேண்டாம். லெவல்ஸை மார்க் பண்ணுங்கள். அந்த லெவல்ஸில் எப்போல்லாம் டச் ஆகுதோ அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகும்பொழுது ஒரு கம்மியான ஸ்டாப் லாஸ் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு கம்மியோ அந்த இடங்கள் எல்லாமே நீங்கள் ஷுட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி தான். அந்த இடங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய இடம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் நமக்கு டைமிங் கேண்டில் படி இருந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு புட் ஆப்ஷன், அகைன் நமக்கு ஒரு புட் ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டாக இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ நம்மளுடைய டூல் படி இப்போ 1 மினிட் பார்த்தோம். இப்போ 5 மினிட்ஸ்லையுமே நம்மளுடைய டூல் வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் படி நம்மளுடைய டூலுடைய சிக்னல் வந்து செல். அகைன் மார்க்கெட் வந்து பை போட்டிருக்காங்க, ஹை கட் ஆகலை அப்படின்னா நம்ம செல் போக வேண்டிய இடம் வந்து இதுதான். எக்ஸாக்டாக நம்ம செல் போக வேண்டிய இடம். இந்த இடங்கள் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் செல் போகலாம். சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 51,606. அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு வந்து இந்த இடங்கள் நீங்கள் தொடும்போது நம்மளுடைய ரெட் அண்ட் க்ரீன் லைன் தொடும்போது நீங்கள் எக்ஸிட் ஆனாலும் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணியிருக்க முடியும். நேத்தியோடைய கேப் டவுன் மார்க்கெட்டில் கூட நான் சொல்கிறேன். மற்றபடி நாம் கொடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஐஎக்ஸ் வந்து இது மாதிரி டவுனான மார்க்கெட்டில் கூட ஐஎக்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது ஐஎக்ஸோடைய 1 மினிட் சார்ட்டு. நமக்கு பை வந்த ப்ரைஸ், பை வந்து ஹை கட் ஆகிட்டாங்க. வேலிடான பை வந்து நமக்கு வந்துடுச்சு. வேலிடான பை அப்படிங்கும் பொழுது நம்ம வெயிட் பண்ணி புல் பேக் ஏரியா வந்து இதுதான். எப்போ வந்து ஒரு கேண்டில் வந்து ரெட் அண்ட் க்ரீனுக்கு வெளியே ஃபார்ம் ஆகுதோ அதுதான் நமக்கு வேலிடான பை. இந்த ஹை கட் ஆகும் பொழுது என்ட்ரி, இந்த லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ். நான் 1 மினிட்ல சொல்கிறேன். ஐஎக்ஸோடது 1 மினிட்ல இந்த லோவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து கட் ஆகலை, செல் போட்டிருக்காங்க, லோ கட் ஆகலை அப்படின்னா இது ஒரு எக்ஸிட் பிளேஸ் இல்லை. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வந்து லோ கட் ஆகிட்டாங்க. நான் இன்ட்ராடேல சொல்கிறேன், இதுதான் வேலிடான ஒரு பிளேஸ். இப்போது எந்த இடத்துல இருந்து இதில் இருந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட இந்த இடங்கள் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆக வேண்டிய இடம். இன்ட்ராடேல மட்டுமே உங்களால் மோர் தேன் 4% வந்து நம்மளுடைய டூலை பேஸ் பண்ணி இந்த என்டையர் மூவுமே உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஃபார் 1 மினிட் இந்த ஸ்டாக்ஸுமே நாம் 1 டே பிஃபோரே கொடுத்த ஸ்டாக்ஸ் மற்றும் இந்த டூலுமே வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியும். எக்ஸாக்டாக இந்த இடங்கள் எல்லாமே எப்படி வந்து இன்ட்ராடேல மட்டுமே நம்மளால் 4% வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த டூலை நீங்கள் பயன்படுத்தி, இந்த டூலை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னாலும் கூட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. அதை கட் ஆகும் பொழுது நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இது எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் அப்பவே நாம நிஃப்டியோட லெவல்ஸ் பாருங்க 819K போடுறோம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக் டு வாட்ச் இதில் வந்து நம்ம ஐஎக்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 821K. இதை நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் 1 டே பிஃபோரே நம்ம போட்ட வீடியோ இது. பட் அகெயின் நம்ம எஸ்டர்டே வந்து 821K மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். இதில் டைமிங் கேண்டில் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்த டைமிங் கேண்டில் எல்லாமே வந்து எப்போ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 828K நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தாங்க அப்சைடு ஃபார் நிஃப்டிக்கு, அதில் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். அகெயின் பாருங்கள், நாம் வந்து மெம்பர்ஸ்க்காக கொடுத்த இது வந்து எந்த அளவுக்கு ரேலியா 27ல் நாம் எடுத்தது, எஸ்டர்டே நம்ம எடுத்தது வந்து 1 டேலேயே வந்து நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மோர் தென் 37க்கு மேலேயே வந்து அன்னைக்கு போயிருந்தாங்க. பாருங்கள், இது மாதிரியான எல்லா அப்டேட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும் பொழுதே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது டைமிங் கேண்டில் வரும் பொழுதும் சொல்லியிருந்தோம்.
எஸ்டர்டே வந்து ஐஎக்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் 169 கிட்டத்தட்ட போனாங்க. பட் நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகலை. பட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மிங்கும் பொழுது இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய இடம். நாம் எடுத்த ப்ராஃபிட் என்ன, எல்டிடிஎஸ் வந்து நம்ம 115 எடுக்க சொல்லியிருந்தோம். அது மோர் தேன் 150 வரைக்குமே போயிருந்தாங்க. ஐஎக்ஸ் வந்து மோர் தேன் 3% வந்து அப்பில் இருக்காங்க அப்படின்னும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பேங்க் நிஃப்டியில் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து எவ்ரி அப்டேட் வந்து பாருங்கள். இந்த ஃபாலுக்கு முன்னாடியே நாம் வந்து சொல்லியிருக்கோம் பேங்க் நிஃப்டி வந்து இதில் வந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க. அதாவது செகண்ட் டைமிங் கேண்டில் இந்த ரேலி வந்து முதல்ல வந்து ஓவர் ஆயிடுச்சு, இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 147க்கே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் அண்ட் நிஃப்டியுமே இந்த இடத்துல வந்து பாருங்கள் 2 o'clock to 6க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நிஃப்டி வந்து நிஃப்டி 5 minutes எக்ஸாக்ட் ரிஜெக்டட் அட் அவர் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நிஃப்டியில் வந்து 1 minute காட்டின மாதிரி எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம வந்து செல் போயிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நாம் எடுத்த ப்ராஃபிட் அதாவது எண்ட் ஆஃப் த டைமில் வந்து நம்ம ஒரு மிட் சிபி நிஃப்டி வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே நம்ம இதில் போஸ்ட் பண்ணோம். எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் கொடுத்துட்டே இருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். மண்டே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய டே சார்ட்டு நம்ம 18th June அண்ட் 28th Juneலாம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய ஹை அண்ட் லோ தான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எவ்ரிடே வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் நம்ம எப்போ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி இடங்கள்லேருந்து 18th நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் பிஃபோர் வீடியோ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் 18th கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் நமக்கு ஜூன் அண்ட் ஜூலை கம்மிங் டேஸில் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு 18th நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டில் நம்ம அப் ட்ரெண்டில் தான் இருக்கோம். அகைன் வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரும்பொழுது கூட நமக்கு 24,174 வந்து நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும் ஃபார் அப் ரேலி போகிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அது மாதிரியே இப்போ இந்த கேப் டவுன் எல்லாமே நமக்கு குளோபல் மார்க்கெட் நியூஸ்னால நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 2 days or 3 to 4 days முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். இந்த 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சு நான் அதையும் காட்டுறேன். பட் இப்போ அந்த 15 minutes லோ வந்து கட் ஆயிடுச்சு. நமக்கு ஃபர்ஸ்ட் புல் பேக் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,517 நீங்கள் 24,500 கூட வச்சுக்கலாம். இந்த லெவலை உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு 24,174 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த லெவலை உடைச்சாங்க அப்படின்னா நாம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபாலோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை இதுலேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு 15 minutesல நான் காட்டுறேன். இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய டூல் படி நாம் கொடுத்துருந்த லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த லோ கட் ஆகும் பொழுது மட்டுமே நீங்கள் ஷார்ட் போங்க அப்படின்னு நாம் இந்த டேட்லேயே அதாவது 29th இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 29th இருந்தே இந்த லோ கட் ஆனால் மட்டுமே நீங்கள் ஷார்ட் போகணும். பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் படி இது ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் அப் ரேலி. இதை உடைச்சா மட்டுமே நமக்கு ஷார்ட் அப்படின்னு சொல்லணும். அதை உடைச்ச ஏரியா இன்னைக்கு தான் அதை உடைச்சிருக்காங்க. இந்த இடங்கள் பாருங்கள் நமக்கு பை போட்டு இதெல்லாமே நமக்கு ஒரு புல் பேக் ஏரியா ஃபார் பை. நல்ல ஒரு ரேலி வந்து நம்ம இதுலயும் கேப்சர் பண்ணோம். இதை உடைக்கும் பொழுது மட்டுமே நீங்க டவுன் போங்க அப்படின்னு நம்ம 29th இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அது எப்போ உடைச்சிருக்காங்கன்னா 2nd August தான் உடைச்சிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நம்ம இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கோம். இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்க 24,517 வச்சுக்கோங்க. இதையும் உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு 24,174 வரலாம். இப்போ பை வந்து செல் வந்து நமக்கு வந்து வேலிடாக ஆயிடுச்சு. எப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த கிரீன் அண்ட் ரெட் லைனை வந்து டச் ஆகுதோ அப்பெல்லாம் நம்ம ஷார்ட் போகிறதுக்கான இடம் ஃபார் இந்த பாயிண்டை பிடிக்கிறதுக்கு. நமக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து அகெயின் ஒரு 1 minute-லயோ இல்லை 5 minutes-லயோ நமக்கு ஒரு பை கேண்டில் வருது அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக பை போகலாம் ஃபார் லாங்குக்கு. இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பிளேஸாக இருக்கும். இதை உடைச்சாங்க அப்படின்னா 24,174 வரைக்குமே வருது வாய்ப்புகள் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வரை நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் மந்த்லி பொசிஷனலுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடங்களை உடைக்கும் பொழுது நமக்கு இது வரைக்குமே வரலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம இதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா நம்ம அகைன் வந்து நம்மளுடைய புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கால் ஆப்ஷனுக்காக போய்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம்.
இது பேங்க் நிஃப்டியுடைய டே சார்ட்டு. நாம் 4th ஜூலையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 4th ஜூலையில் இருந்து இப்போ வரைக்குமே இந்த ஹை கட் ஆகலை. இதுதான் 4th ஜூலையோட கேண்டில். இந்த 4th ஜூலையோடைய கேண்டிலுடைய ஹை கட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் கால் ஆப்ஷன், அதாவது அப்சைட் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒன்ஸ் இந்த ஹையை கட் ஆகும் பொழுது மட்டுமே நம்ம அப்ராலி பார்க்கணும் அப்படின்னு 4th ஜூலைலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை உடைக்கும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம ஓப்பனாக இருந்தது. இந்த 52 வரைக்குமே நமக்கு வருவாங்க அப்படின்னும் 52 வந்தாங்க. இதையும் உடைக்கும் பொழுது 51,957 வரைக்குமே வருவாங்க அப்படின்னும் இன்பிட்வீன் இதுக்குள்ள ஒரு சைடுவே அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், இந்த லெவலில் உடைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு 5562 வருவாங்க. அந்த இடம் ஒரு புல் பேக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஆகிட்டு எந்த அளவுக்கு ஒரு புல் பேக் ஆகி அகைன் நம்மளுடைய நம்பர்ஸ் 51,957 வந்து டச் ஆயிருக்காங்க பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில், அதாவது 1 2 3 4 இன்சைட் பார் கேண்டிலாக 4 days இருந்தாங்க அப்படின்னு நம்ம 1 day பிஃபோர் சொல்லியிருந்தோம். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ரேலி பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் பிரேக் ஆயிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நமக்கு 5562 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சின்னதான ஒரு பை கேண்டில் வரும் பொழுது நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராலி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடங்கள் எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் எல்லாமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் பையில் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆனால் இம்மீடியட்டாக உங்களுடைய பொசிஷனை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு புல் பேக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய டவுன் ட்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 5562. இதை உடைக்கும் பொழுது இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆக இருக்கும். பட் இப்போ இருக்கிற கண்டிஷன் படி 5562 வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை உடைச்சால் மட்டுமே நமக்கு கம்மிங் இதெல்லாம் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகும். இப்போ நம்மளுடைய 15 மினிட்ஸில் வந்து இது எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது 15 மினிட்ஸில் நாம் வந்து சேம் 29th நம்ம சொல்லியிருந்தோம். இந்த லோ உடைக்கும் பொழுது மட்டுமே இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாமே இதை உடைக்கும் பொழுது மட்டுமே, இந்த லோ உடைச்சால் மட்டுமே நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அகைன் மார்க்கெட் வந்து என்னைக்கு உடைச்சிருக்காங்கன்னா செகண்ட் தான் உடைச்சிருக்காங்க. பட் அதனுடைய லோவும் இன்னும் கட் ஆகலை. இருந்தாலும் கூட நமக்கு இது ஒரு எக்ஸாக்டான புல் பேக் ஏரியா. இங்கே பாருங்கள், இந்த இடங்கள் எல்லாமே பாருங்கள். இதுதான் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபார் டவுன் ட்ரெண்டுக்கு. இதுவும் ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபார் டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம கேப்சர் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து இதை உடைச்சினால நம்மளுடைய லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டில் ஸ்டார்டிங் டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலில் தான் இருக்கும். இப்போது நான் மண்டேயுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி நிஃப்டி வந்து ஒரு அப் ரேலியாக இருக்கலாம், இல்லை டவுன் ரேலியாக இருக்கலாம். நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல ஒரு அப் ரேலி அண்ட் அகைன் ஒரு ஃபால் அண்ட் நல்ல ஒரு ரெக்கவரி, அகைன் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன்ஸில் இருக்காங்க. இப்போ இந்த இடங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு கரெக்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேலி கொடுக்கவே இல்லை. நான் வந்து எவ்ரிடே சொல்லிகிட்டே இருக்கேன், பேங்க் நிஃப்டி வந்து இந்த மாதிரி ஒரு ரேலி கொடுத்துருந்தாலும் கூட ஃபுல்லாகவே ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்காங்களே தவிர அப் ரேலியும் கொடுக்கல. நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஒரு டவுன் ரேலி. பட் நமக்கு கம்பேர் தன் பர்சன்டேஜ் படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி வந்து 293 பாயிண்ட், பட் பேங்க் நிஃப்டி வந்து 213 பாயிண்ட் தான் நமக்கு வந்து டவுன் ஆயிருக்காங்க. அது டவுன் ட்ரெண்டோ இல்லை அப் ட்ரெண்டோ, பட் நமக்கு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுக்கணும். அது இன்னும் கொடுக்கல. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் தான் நிஃப்டி. ஸோ ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். மண்டே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு வந்து மண்டே நம்மளுடைய ஃப்ரைடேவுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஒரு டவுன்ஃபால் ஆனாலும் கூட அந்த இடத்துலேருந்து ஒரு ரெக்கவரி தான் நமக்கு தெரியுது பாருங்கள். நல்ல ஒரு டவுன், கேப் டவுன், பட் ரெக்கவரி. இதுவுமே பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு டவுன் பட் ரெக்கவரி ஆனாங்க, அதில் ரெக்கவரி ஆகாமல் நமக்கு வந்து முடிச்சிருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு ரெக்கவரி இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல டச் ஆகும் பொழுது நீங்கள் இம்மிடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஒரு சின்னதான ஒரு பை கேண்டில் வரும் பொழுது இதை உடைச்சால் மட்டுமே நம்ம ஒரி பண்ணலாம். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ மண்டே நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய 5th ஆகஸ்ட், அதாவது மண்டே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோடைய மண்டே நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் மண்டே. இது எல்லாமே நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக் டு ட்ரேட். இதில் உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் கூட நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபார் இன்ட்ராடேயில் கூட நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 minute டைம் ஃப்ரேமே வந்து போதுமானதாக இருக்கும். அது கரெக்டான பை சிக்னல் அண்ட் செல் சிக்னலில் நம்மளை வந்து ப்ராஃபிட்டபிளாகவே கூட்டிகிட்டு போகும். இது எல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் மற்றும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும் இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.